حمدا لمن خلق الإنسان علمه البيان، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنما يخشى الله من عباده العلماء. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: خيركم من تعلم القرآن وعلمه. قال أيضا: العلماء ورثة الأنبياء، أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், அன்பியாக்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள் மற்றும் இந்த ஜும்மாவிலே அமர்ந்திருக்கும் இன்னும் வரக்கூடிய அடியார்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் என்று நிலவற்றுமாகும் என்று கூறி என்னுடைய முதன்கண் சலாத்தை தெரிவித்த வண்ணமாக என்னுடைய ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்லாஹ் தஆலா இங்கு நம்மை ஒன்று கூட்டியதை போல் நாளை சோனத்தில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் சோனத்திலே நுழையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள்: خيركم من تعلم القرآن وعلمه. குர்ஆனை, அதாவது மார்க்க கல்வியை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவர் உங்களில் சிறந்தவர் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு சொல்லி காட்டினார். மார்க்க கல்வியை யார் கற்றுக் கொடுப்பது? ஒரு ஆலிம் 7 வருடமோ அல்லது 10 வருடமோ அந்த கல்வியை கற்று ஒவ்வொரு பள்ளிவாசலில் பணிபுரிகின்ற மக்களுக்கு அந்த மார்க்கத்தை போதிக்கப்பட்டவர் சிறந்தவர் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். வேற யாராலும் மார்க்க கல்வியை கற்றுக் கொடுக்க முடியாது. மார்க்க கல்வியை கற்றுக் கொடுப்பது ஒரு ஆலிம் தான். அந்த ஆலிம் தான் சிறந்தவர். அதைத்தான் மற்றொரு நபிமொழிகள் சொல்வார்கள்: அல் உலமாஉ வரஸத்துல் அன்பியா. உலமாக்கள் நபிமார்களுடைய வாரிசுகள். நபிமார்களுக்கு வாரிசுகள் யாரும் இல்லை. உலமாக்கள் ஆகிய நாங்கள் தான் நபிமார்களுடைய வாரிசுகள். அந்த உலமாக்களுடைய நிலைமைகள் என்ன? அந்த உலமாக்கள் இன்றைய சூழ்நிலையில், இன்றைய காலகட்டத்தில் உலமாக்களின் நிலைமைகள் என்ன? இந்த சமூகத்திலே அந்த உலமாக்களை எப்படி பார்க்கின்றார்கள்? அந்த உலமாக்கள் என்ன தியாகம் செய்திருக்கின்றார்கள்? இப்படியெல்லாம் இந்த சமூகம் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. பல பேர்கள் நினைத்து கொண்டார்கள், அந்த ஆலிம்களுக்கு மாதம் மாதம் ஊதியம் கொடுக்கின்றோமே, பிறகு என்ன அவர் சாதிக்கின்றார்கள்? அவர் என்ன தியாகம் செய்கின்றார்கள்? ஆலிம்கள் போல் யாரும் தியாகம் செய்ய முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
தன்னுடைய மார்க்கத்தை எடுத்துரைப்பதற்காக வேண்டி என்னென்ன தியாகம் செய்தார்கள், என்னென்ன துன்பங்கள் செயலெல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன துன்பங்களை எல்லாம் அனுமதித்திருந்தார்கள். அந்த நபிமாருடைய வாரிசுகளில் நாம் உலமாக்களும் அந்த துன்பங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றோம். இன்றைய இந்த சமூகத்திலே, இந்த சமுதாயத்திலே ஒவ்வொரு ஊரிலும் ஆலிம்கள் மதிக்கப்படுவார்களா? ஆலிம்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையாக இருக்கின்றதா? நாம் தெரிய வேண்டும். ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து அந்த குழந்தை இறக்கின்ற வரை ஒரு ஹஸ்ரத், ஒரு ஆலிம் தேவைப்படுகின்றார். ஒருவருக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்கின்றது. அந்த இரவு 10 மணிக்கு ஒரு ஆலிமுடைய கதவை தட்டுகின்றார். ஹஸரத், எனக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்கின்றது, நீங்கள் வாங்க சொல்ல வேண்டும், நீங்கள் காம சொல்ல வேண்டும், நீங்கள் பெயர் நல்ல ஒரு பெயரை நீங்கள் வைக்க வேண்டும், நீங்கள் பெயர் வைத்தால் நன்றாக இருக்கும் என்பதாக அப்பொழுது ஒரு ஆலிம் தேவைப்படுகின்றார். அதே சமயத்திலே அந்த ஒரு ஆலிம் தன்னுடைய தூக்கத்தை எல்லாம் தியாகம் செய்துவிட்டு நம்முடைய மஹல்லாக்களில் ஒருவர் நம்மளை கூப்பிடுகின்றார். எல்லாத்தையும் ஒதுக்கி வைத்துவிட்டு அவர்களுக்குள் அந்த பிள்ளைக்கு மகிழ்ச்சிகரமான முறையிலே பாங்கு சொல்லி, மகிழ்ச்சிகர முறையாலே காமத் சொல்லி அவர்கள் அழகிய பெயரை அந்த பிள்ளைகள் வைத்துவிட்டு வருகின்றார். போகும்போது பைக்கிலே கொண்டு போவார்கள். வரும்போது நீங்கள் ஒரு ஆளும் சொல்வார்கள், நீங்கள் உங்கள் குடும்பத்தில் எல்லாரும் வந்திருப்பாங்க, நீங்கள் அந்த குடும்பத்தை கவனிங்க, நாங்கள் அப்படியே கொடி நடிகா நான் செல்கின்றேன் இரவு 10 மணி. இதுதான் ஆளுநர் செய்யக்கூடிய தியாகம். அதைத்தான் அன்றைய காலத்தில் நபிமார்களும் இந்த தியாகம் செய்தார்கள். அடுத்தபடியாக ஒரு ஆலிம் என்ன தியாகம் செய்தார்? அந்த குழந்தை பிறந்து 4 மாதம் ஆகிவிட்டது. அந்த நேரத்திலே ஒரு ஆலிம் ஒரு மகரிப் தொழுது விட்டு, சரி வெளியில் போய் நம்மளுடைய தேவையை பூர்த்தி செய்யலாம், ஒரு டீயை குடித்து கொண்டு வரலாம் என்பதாக வெளியே செல்ல வேண்டிய நேரத்திலே அப்பொழுது ஒருவர் பிள்ளையை தூக்கி கொண்டு வருவார். இருந்தாலும் அந்த ஆலிம் சரி நம்மை நோக்கி ஒருவர் பிள்ளையை கூட்டிக் கொண்டு வருகின்றார். உடனே அங்கு வெளியில் செல்லாமல் அந்த பிள்ளைக்கு அந்த ஒருவர் சொல்வார், என் பிள்ளைக்கு எத்தனையோ செலவு செய்து விட்டேன், எதுவுமே சாப்பிட மாட்டேங்குது, எதுவும் பேச மாட்டேங்குது, நீங்கள் ஏதாவது அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஓதி பாருங்களேன். இருந்தாலும் அந்த ஆலிம் நம்மை நோக்கி வருகின்றார்கள். அவர்களுக்கு நாம் அந்த பிள்ளைக்கு கிஃபாவுடைய ஆயத்தை ஓதிவிட்டு அந்த ஒருவர் காலில் கொடுக்கக்கூடிய ஒரு 100 ரூபாயை கொடுத்து வருகின்றார்கள். ஆனால் அந்த ஒரு ஆலிம், வேணாம் பாய், எனக்கு இந்த 100 ரூபா வேண்டாம், உங்கள் பிள்ளை நல்லா இருந்தாலே போதும், அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு ஆலிம் தியாகம். அந்த பிள்ளை பெருசாக வளர்ந்து பள்ளி பருவத்திலே பள்ளிக்கூடத்துக்கு செல்கின்றார். அங்கு கடுமையான சேட்டை பண்ணக்கூடிய ஒரு மாணவன். உடனே அப்பவும் இந்த ஹஸரத் இந்த ஒரு ஆலிம் தேவைப்படுகின்றார். ஹஸரத், என் மகன் ரொம்ப சேட்டை பண்ணுறான், நீங்கள் ஏதாவது என் பிள்ளைக்கு ஒரு உபதேசம் செய்து கொள்ளுங்கள், செய்து தாருங்கள் என்பதாக ஒரு ஆலிம் அந்த மனிதர் ஆலிமை நாடுவார். உடனே அந்த பையனை கூப்பிட்டு, எப்பா நீ நல்லபடியாக படித்த பெற்றோர்களுக்கு நல்ல ஒரு பிள்ளையாக இருக்க வேண்டும், நீ நல்லா இருந்தால்தான் உன் பெற்றோர்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு பிள்ளையாக ஆக வேண்டாமா, இந்த சேட்டையெல்லாம் ஒதுக்கிவிட்டு நீ பெற்றோர் சொல்வதை கேள் என்பதாக ஒரு ஆலிம் அந்த பிள்ளைக்கு உபதேசம் செய்வார்.
அப்படி ஒவ்வொரு ஆலயமும் தியாகம் செய்கின்றார்கள். அது மாத்திரம் அல்ல, சில காலம் கழித்து அந்த அந்த பையன் பெருசாக கல்யாணம் முடிஞ்சு ஒரு வீடு கட்டுவார். வீடு கட்டிவிட்டு அப்பவும் இந்த ஒரு ஹஜரத் தான் தேவைப்படுவார். ஹஜரத், எங்களுக்கு வீடு நிலம் போடுறோம், நீங்கள் வாங்க. 8 மணிக்கு மாஸ்டர் விட்டு அப்போ தான் ரூமில் வந்து தன்னோட தேவையெல்லாம் பூர்த்தி செய்யலாம் என்று ரூமுக்கு வருவார்கள். அந்த நேரத்திலே 7 மணிக்கு வந்து நீங்கள் வாங்க. 7 மணிக்கு போய் கூட்டு போய் இந்த வெட்ட வெயிலே சேர உட்கார வைப்பார்கள். ஒரு டீயை கொடுத்து விட்டு அந்த வீடு கட்டுவது கொத்தனார் 9 மணிக்கு வருவார். அந்த 2 மணி நேரம் இந்த வெயிலே சேரில் இருந்து கொண்டு இருப்பார். அவர் வந்த பிறகு அதெல்லாம் நீங்கள் யாசின் ஓதி துவா ஓதுங்கள், யாசின் ஓதி நீங்கள் துவா ஓதுங்கள், நல்ல விதமாக துவாவை ஓதிவிட்டு இந்த வீட்டுக்கு மேன்மேலும் பறக்கத்தாக்கி வைக்க வேண்டும் என்பதாக அந்த துவாவை ஓதி விட்டு வெளியே வருவார். இதுவும் ஆலிம் செய்யக்கூடிய தியாகம். இப்படி பேருடைய நேரத்திலே அந்த மனிதர் அந்த 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 பையன் பிறந்து கல்யாணம் முடிஞ்சு அந்த பையனுடைய பாபா ஒரு சக்கராத்துக்கால இருக்காங்க. அந்த நேரத்திலே ஒரு ஹஜரத்தான் தேவைப்படுவாங்க. இந்த பையன் வந்து கூப்பிடுவாங்களா, ஹஜரத் எங்கள் பாப்பா கொஞ்சம் சீரியஸாக இருக்காங்க, நீங்கள் வந்து ஏதாவது ஓதி பாருங்களேன். நாங்கள் இருக்கக்கூடிய நேரத்திலே என்னென்ன துன்பங்கள்லாம் உங்களுக்கு செய்திருப்போம், அதையெல்லாம் மனசில் இல்லாமல் அந்த பாப்பாக்களையும் துவா செய்யுங்கள். இருந்தாலும் அந்த ஆலிம் துவா செய்வார். அப்பவும் இந்த ஆலிம் தேவைப்படுவார். அவன் அந்த பையனுடைய பாப்பா வஃபாத்தாகி விடுவார். அந்த நேரத்திலே அதெல்லாம் நீங்கள் பாப்பா வஃபாத்தாகி விட்டார், அவர்களுக்காக நீங்கள் துவா செய்யுங்கள், மைக்கில் சொல்லுங்கள். அவர்கள் ஒருத்தவர் தான் அந்த வந்தவர் சொல்வார், மகன் சொல்வார். ஆனால் இமாம் 3 முறை சொல்வார்கள். ஏன்னு சொன்னால் அந்த பையனுடைய வாப்பாவுக்கு பெரும் கூட்டம், அந்த ஜனாசா பெரும் கூட்டம் வந்து அந்த வாப்பாக்களை துவா செய்ய வேண்டும் என்பதாக 3 முறை சொல்வார்கள். இப்போனையும் ஒரு ஆலிம் தியாகம். எனக்கு தெரிந்த ஒரு ஆலிம் இருக்கின்றார். அவருடைய மகளுக்கு திருமணம் முடிக்காத ஒரு பெண், 32 வயது. அப்பவும் இந்த ஹஜரத் தேவைப்படுவார். ஹஜரத், யாராவது மாப்பிள்ளை இருந்தால் சொல்லுங்கள். ஆனால் அதையெல்லாம் தியாகம் செய்திருக்கின்றார்கள். ஆனால் ஒரு ஆலிம் ஏதாவது குறை என்று சொன்னால் அந்த ஆலிமை இந்த மக்கள் எப்படி பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். 10 வருஷம் 20 வருஷம் அந்த பள்ளியில் இருப்பார்கள். 3 நாள் விடுமுறை, அதற்கு மேல் இருந்தால் சம்பளங்களை பிடித்துக் கொள்வோம், அதையும் சகித்து கொண்டு வேலையில் பார்ப்பார்கள். இப்படி ஆளுங்கள் தியாகம் செய்து கொண்டே இருக்கின்றார்கள். ஒரு ஆலிம் ஒரு மனிதர் நிக்காவிற்கு ஒரு ஆலிம் தேவைப்படுவார். அதே போல ஒரு மௌத்து வந்தால் ஒரு ஆலிம் தேவைப்படுவார். ஏதாவது உலகத்தில் ஏதாவது பிரச்சனை ஏதாவது வந்தால் அப்பொழுது ஆலிம் தேவைப்படுவார். அந்த நேரத்தில் இந்த ஆலிம் தேவார். ஆனால் அந்த ஆலிமுக்கு ஏதாவது உதவி சொன்னால் அந்த ஆலிம் யாரையும் கையேண்டாமல் குறுகி நிற்பார்கள். இந்த சமூகம் அப்படிதான் இருந்து கொண்டு இருக்கின்றது. அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஊதியம் மிகவும் குறைவு. அந்த ஆலிம் நினைத்தால் வேறொரு துறைக்கும் போகலாம். ஆனால் நான் படித்த படிப்புக்கு நாம் பள்ளியாசல் வேலையை செய்ய வேண்டும் என்பதாக தியாகம் உணர்வோடு இருக்கின்றார்கள். மற்ற வருமானங்கள், அதாவது இப்புள்ள காலகட்டத்திலே இப்புள்ள சூழ்நிலையிலே விலைவாசிகள்லாம் உயர்ந்து கொண்டே போகின்றது. ஆனால் உலமாக்குள்ள வருமானம் உயர்வே இல்லை. அது கியாமத்தினாலே உயராது நினைக்கின்றேன். இப்போதும் வாட்ஸ்அப்பிலே வருகின்றது, இமாம் தேவை, முவாதியார் தேவை. ஆனால் நல்ல முறையில் அது ஒரு சர்த்து போடுவாங்க. என்ன சர்த்து? நல்ல முறையாக கிராத்து வாழ வேண்டும், நல்ல சதீத்தின் பாப்பையின் மாதிரி நல்ல பயான் பண்ண வேண்டும், மதரசா பிள்ளைகளுக்கு நல்லபடியாக ஓய்வு கொடுக்க வேண்டும். உங்களுக்கு ஹதியா 12,000 ரூபா. இப்படி எல்லாம் சருத்து போட்டு ஹதியா 12,000 ரூபா. இந்த எல்லாம் சருத்து போடுவார்கள்.
சாப்பாடு தரமாட்டோம், குடும்பத்தோடு வரணும், இப்படியெல்லாம் சலுத்து போடுவார்கள். அதையும் மீறி ஆலிம் தியாகத்தோடு அங்கே போவார்கள். போனால் 1 வருடம் 2 வருடம் அல்லது 10 வருடமே இருக்கட்டும். இந்த அசல் வந்து 10 வருஷம் ஆச்சு, எல்லாமே தொழுவ நல்லா வைக்கிறாரு, ஜும்மா நல்லா பண்ணுறாரு, மதரசா நல்ல நல்லது. இப்படி எப்படியாவது ஒன்று எதையாவது சொல்லி மக்தபு தான் காரணம், மக்தபை எப்படி மக்தபு ஒழுங்காக நடத்தலையே என்று அவரை எப்படியாவது விரட்டி வருது. இப்படி இந்த சமூகத்தில் நடந்து கொண்டே இருக்கின்றது. அன்றாட வாட்ஸ்அப் தளங்களிலே பார்த்து கொண்டு தான் இருக்கின்றோம். வடமாநிலத்திலே ஒரு மனிதர் ஒரு ஆலிம் 26 வருடம் பணி செய்கின்றார். 26 வருடம் 12,000 சம்பளம். அவர் ஜும்மாவிலே துஆ கேட்கின்றார், யா அல்லாஹ், எங்கள் தலைவருக்கும் எங்கள் செயலாளருக்கும் எனக்கு பின்தொடரக்கூடிய எல்லா மக்களுக்கும் எனது வருமானத்தை போலவே அவர்களுக்கு கொடுத்தது என்பதால் துஆ கேட்கின்றார். ஆனால் பின்னாடி உள்ளவர்கள் யாருமே ஆமீன் சொல்லாமல் இருக்கின்றார். உடனே அந்த மனிதர் கேட்கின்றார், அந்த ஆளும் கேட்கின்றார், ஏன் பயமாக இருக்கின்றதா என்பதால் சிரித்து கொண்டே காய நகர்த்துகின்றார். ஆனால் அவங்களுக்கு அவருடைய வலியும் வேதனையும் கொடுமையும் அந்த ஆளும்தான் தெரியும். ஆக்ரோஷமாக சொல்லியிருந்தால் வேலைக்கு வைத்து விடுவார்கள், இது ஒன்று. அழுது கொண்டு சொல்லியிருந்தால் நம்மளை பார்த்து ஏளனம் பார்ப்பார்கள். எல்லாம் செய்யாமல் தன் வேலையும் தக்க வைத்து நல்ல முறையிலே சொல்லி சிரிப்பதோடு நகைச்சுவையோடு சொல்லி கொண்டு சென்றார்கள். அவர்களுக்கு ஒரு பக்கம் மனைவியுடைய டார்ச்சல், பிள்ளையோட டார்ச்சல், தாய் தந்தை அவன் டார்ச்சல் எல்லாம் கடந்து அந்த பள்ளியில் வேலை பார்த்து அந்த சம்பளத்தை சொல்வார்கள். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். மேலும் ஒரு மனிதனுக்கு தண்ணீர் எப்படி அவசியமோ அதே போல தண்ணீர் இல்லாமல் ஒரு மனிதன் வாழவே முடியாது. தண்ணீர் இல்லாமல் ஒரு மனிதன் வாழவே முடியாது. அதே போலதான் ஒருவர் குர்ஆன் இல்லாமல் வாழவே முடியாது. அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகின்றான், மாஅம் முபாரக்கா. தண்ணீரை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது மாஅம் முபாரக்கா, குர்ஆனை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஹாதா ஸிக்ருன் முபாரக்கா. தண்ணீர் என்பது நெருப்பை அணைக்கும். குர்ஆன் என்பது நரக நெருப்பை அணைக்கும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். ஒரு பிள்ளை மதரசாவிற்கு வந்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொன்னால் அவருடைய கபர் வேதனை நிறுத்தப்படுகின்றது. மலைத்துளிகளை யாராவது எண்ண முடியுமா? மழை பெய்துட்டே இருக்கு, மலைத்துளிகளை எண்ண முடியுமா? அதே போலதான் குர்ஆனுடைய இல்மையும் யாரும் எண்ண முடியாது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். இது ஒருமுறை இருக்க, இன்றைய காலகட்டத்திலே ஆசிரியருக்கு மரியாதையாக இருக்கின்றதா? அதாவது ஆசிரியர் என்று சொன்னால் உலக கல்வியை தரக்கூடிய ஆசிரியர் தான். மதரசாவிலே மக்தபை கொடுக்கிற ஆசிரியர் தான். ஒரு மனிதர், அவருடைய ஆசிரியர் பேர் திப்பு சுல்தான். அவர் வெத்தலை போட்டுவிட்டு எச்சியை துப்பிக் கொண்டே இருப்பார். ஆனால் அந்த மாணவர் அந்த திப்பு சுல்தான் என்ற பெயரை துப்பு சுல்தானாக மாற்றிவிட்டார்கள். அப்போ இந்த அளவு மாணவன், ஒரு ஆசிரியரை மாணவன் எந்த அளவு வைத்திருக்கின்றான். ஒரு ஆலயத்திலே ஏதாவது குறை இருந்தால் அந்த மாணவர், வரக்கூடிய மாணவர், இவர் ஒழுங்காக உழைக்க மாட்டேங்கிறாரு, தூக்கி ஓடுறாரு, இப்படியெல்லாம் எதையாவது ஒரு குறை. இது பெரியவர்களும் இருக்கின்றார்கள், பெரியவர் ஒரு ஆளும் இருக்கின்றார்கள். அவரும் நம்ம இருக்கிறது ஒரு மாதம் இங்கேயே அப்படி நடந்து கொண்டு இருக்கின்றது. அல்லாஹ் பாதுகாப்பானாங்க. அப்போ ஒரு ஆசிரியை எப்படி நடத்த வேண்டும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் சொல்லி தந்திருக்கிறார்கள். ஒரு தண்ணீர் கொஞ்சமாக இறங்கினால் அது நல்லது, மொத்தமாக இறங்கினால்
அந்த ஊரை அழிந்துவிடும். அதைத்தான் அல்லாஹ் தஆலா 23 ஆண்டுகளாக சன்னம் சன்னமாக குர்ஆனை இறக்கினார். அதே போல குர்ஆனை சன்னமாக சமுதாயத்தை பாதுகாக்கின்றது. ஒரு மலைத்துளி பூமியில் விழுகின்ற பொழுது இறந்து போன பூமி எல்லாம் ஹயாத்தாகின்றது. அதே போல ஒரு குர்ஆன் இறந்து போன இளைஞர் எல்லாம் ஹயாத்தாக என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். இமாம் குஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வார்கள், அதாவது இருதயம் நல்லா இருக்க வேண்டும் என்று சொன்னால் 4 விஷயம் செய்யணும். 4 விஷயம் செய்தால் இருதயம் நல்ல விதமாக இருக்கும். அதில் ஒன்று, சாப்பாடு கம்மியாக சாப்பிடணும். அது யாராலும் முடியுமா? சாப்பாடு எனக்கு சாப்பிடுவார்கள். சாப்பாடு கம்மியாக சாப்பிட்டா இருதயம் பலமாக இருக்கும். நான் சாப்பாடு எனக்கு சாப்பிடுவார்கள். 2வது தூக்கம் கம்மியாக இருக்கணும். 3வது பேச்சு கம்மியாக இருக்கணும். சில பேரை பார்த்தா பலன்னு பேசிக்கிட்டே இருப்பார், பேசி நிப்பாட்டவே மாட்டான். 4வது உறவாடுவதை நிப்பாட்டணும், உறவாடுவதை கம்மியாக இருக்கணும். இந்த 4ம் நன்றாக இருந்தால் இதை நன்றாக இருக்கும் என்பதாக இமாம் குஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். அதே போல அந்த சதுர், அதாவது இருதயத்துக்கு சதுருக்குள் கல்வை வைத்து கல்பு சரியானால்தான் எல்லாமே சரியாகும். அந்த கல்பு அந்த உள்ளம் கெட்டு போனால் எல்லாமே கெட்டு போகும் என்பதாக இமாம் குஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். குர்ஆனிலே கல்வை பற்றி சொல்லுகின்ற பொழுது 22 வகை கல்புகள் சொல்லி காட்டப்படுகிறது. அந்த 22 சொன்னால் நேரம் போதாது. அதே போல இமாம் குஸாலி ரஹ்மத்துல்லாஹி சொல்வார்கள், கல்புக்குள்ளே அக்களை வைத்து, இந்த கல்புக்குள்ள அக்களை வைத்து, அந்த அக்களுக்குள்ளே திக்ரை வைத்து, திக்ரைக்குள்ள ஹிஸ்ஸை வைத்து, ஹிஸ்ஸைக்குள்ள ரூஹை வைத்து, ரூஹைக்குள்ள லப்பை வைத்து, லப்பைக்குள்ள சிர்ராயாக வைத்து அல்லாஹ் தஆலா ஆட்சி செய்கின்றான். இவ்வளவையும் தாண்டி இறைவன் தன்னை ரப்பு ஆட்சி செய்கிறான்னு சொன்னால் சும்மா விஷயமா? அதே போல ஜாபிர் இப்னு சுனைம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 700 குடும்பத்துக்கு தலைவர். அவர்கள் ஒரே வசனம் தான் ஓதினார்கள். இதயமெல்லாம் ஹயாத்தாகிவிட்டது. அதாவது இமாம் குத்துபாவிலே என்கின்ற பொழுது கடைசியாக ஓதுவார்கள், இன்னல்லாஹ யாமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ இதில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபாஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன். ஜாபிர் ஹுசைன் ரஹ்மத்துல்லாஹி சொல்வார்கள், இந்த சொல் மனித சொல்லே இல்லை என்பதாக அவர் ஏற்றுக்கொண்டார்கள். துஃபைல் இப்னு அம்ர் இப்னு துவைசி என்ற ஒரு மனோ தத்துவ டாக்டர் அவர் ஏதோ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயும் பிள்ளையும் பிரிக்கின்றார், இப்படி மகன் பிரிக்கின்றார், இப்படி எல்லாம் சொல்லிக்கொண்டு இருக்கின்றார் என்பதாக அபூஜஹலிடத்தில் கேட்கின்றார். முகமது எங்கே என்பதை அபூஜஹலிடத்தில் கேட்கின்றார். ஏன் உன்ன மாதிரி எத்தனையோ பேர் வந்துவிட்டால் அவர் மேலே பைத்தியமாகி போயிட்டாங்க, நீங்கள் அங்கே போய் சிக்கல் இல்லாமல் நீ பார்க்காம போயிடு. நான் கண்டிப்பாக நான் பார்ப்பேன். இந்த மாதிரி துஃபைல் இப்னு அம்ர் தௌசி சொல்வார்கள். ஆனால் நீ போ, ஆனால் நாயகத்திலே போய் போங்கள். ஆனால் நீ சொல்றதை அவர் கேட்கணும், அவர் சொல்ற நீ கேட்கணும் என்று பஞ்சையை காதில் வைத்துக் கொண்டு சென்று விழுந்து நாயகம் சொன்னே அந்த துஃபைல் அவர்கள் நாயகத்தை கேட்டு சென்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுகின்றார். ஓதனவுடன் பஞ்சி பறந்தது, நெஞ்சி பிரிந்தது. அன்னக ரசூலுல்லாஹ் அப்படியே இஸ்லாத்தை ஏற்றார். அப்போ ஒரு இருதயம், ஒரு குர்ஆன் ஹயாத்தா, அதாவது ஒரு இதயம் ஹயாத்தாக இருந்தால் குர்ஆனை நல்ல விதமாக பாய்ந்தால் ஹயாத்தாக என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். மேலும் ஒரு ஃபைசி என்ற ஒரு கவிஞர் இருந்தார். அந்த
கவியில் ரொம்ப ரொம்ப தேர்ச்சி பெற்றவர். அந்த ஃபைசி என்ற கவிஞர் எழுத்தில் எழுந்தால் புள்ளியை இருக்காது. எத்தனையோ தப்சீரை எழுதுவார், எந்த இலையும் புள்ளி இருக்காது. அவர் எழுதுவார், அலிஃபை பயன்படுத்துவார், பாவை பயன்படுத்த மாட்டார். ஒரு புள்ளி இருக்கிற பாவை பயன்படுத்த மாட்டார். ஒரு புள்ளி இருக்கிற பாவை பயன்படுத்தாதுன்னா 2 புள்ளி இருக்கிற தாவை பயன்படுத்துவாரா, அல்ல 3 புள்ளி இருக்கிற சாவை பயன்படுத்துவாரா? அந்த கவிஞர் சொல்வார், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அந்த வாசகத்திலே புள்ளி எழுத்தையை பயன்படுத்தவில்லை. நீங்கள் பாருங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தைக்கு புள்ளியை இருக்காது. அந்த மாதிரி நான் அல்லாஹ் ரசூலை பற்றி எழுதுகின்ற போது புள்ளி இல்லாத எழுத்துக்களை பயன்படுத்த புள்ளி உள்ள எழுத்துக்களை நான் பயன்படுத்த மாட்டேன் என்பதாக அவர் சொல்வார். மேலும் அந்த கல்வியை நாம் தேட வேண்டும். இன்றைய காலத்திலே ஒருவர் ஜும்மா பயான் பண்ணார், ஜும்மா பயான் என்று சொன்னால் அந்த ஆளுங்க எனக்கு என்ன சொன்னார், இந்த ஆளுங்க எனக்கு என்ன சொன்னார், அதையெல்லாம் சேகரித்து விட்டு சும்மா பயான் பண்ணுவார். ஆனால் அந்த ஹதீஸை கிதாபை எடுத்து பார்க்க வேண்டும், அதிலிருந்து செய்தியை நாம் எடுக்க வேண்டும். அந்த நேரத்திலே அந்த கல்வியை நாம் தேட வேண்டும். சுர்ரியல் சகதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஹாத்தமுல் அஸ்ஸம் என்ற மாணவன் கல்வி எப்படி தேடினார் தெரியுமா? அதாவது கல்வியை தேடினார். ஒரு நாள் உஸ்தாத் மாணவனிடத்திலே, நீ 30 வருஷம் என்னிடத்திலே கல்வி கற்றாய், 30 வருஷத்திலே நீ என்ன தெரிந்து கொண்டாய் என்பதாக சுர்ரியல் சகதி அவர்கள் மாணவர் ஹாத்தமுல் அஸ்ஸம் இடத்திலே கேட்கின்றார். உடனே ஹாத்தமுல் அஸ்ஸம் சொல்வார், நான் 8 வசனங்களை மாத்திரம் அமல் செய்து கொண்டேன். குர்ஆனில் 6666 வசனங்கள் இருக்கின்றன, அதையெல்லாம் நான் ஓதவில்லை. வெறுமனே 8 வசனத்தை நான் ஓதினேன், கற்றுக்கொண்டேன், அதன்படி நாம் அமல் செய்தேன் என்பதாக அந்த ஹாத்தமுல் அஸ்ஸம் அவர்கள் சொல்வார்கள். ஒன்று அமலுல் சாலிஹ். அல்லாஹ் தஆலா அதாவது 8 வசனத்திலே ஒரு வசனம், ஃபமன் யர்ஜு லிகா ரப்பிஹி வல்யஅமல் அமலன் சாலிஹ். ஃபமன் யர்ஜு லிகா ரப்பிஹி, அல்லாஹ்வை சந்திப்பதெல்லாம், அல்லாஹ்வை சந்திப்பதை நாம் ஆதரிப்பதெல்லாம், வல்யஅமல் அமலன் சாலிஹ், நல்ல அமல்களை செய்யட்டும் என்பதாக இந்த வசனத்தை நான் ஓதினேன், அதன்படி நான் அமல் செய்தேன். இது ஒன்று. 2வது வசனம், கடல் அலையும் ஓய்வதில்லை, எண்ணத்தில் அலைகளும் ஓய்வதில்லை. அது என்ன வசனம் சொன்னால், வம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி வனஹ நஃப்ஸ அனில் ஹவா ஃபைனல் ஜன்னத ஹியல் மஅவா. அதாவது அல்லாஹ்வுடைய பயம் எல்லா ஓட்டத்தையும் கட்டுப்படுத்தும் என்பதாக இந்த வசனத்தின்படி நான் அமல் செய்தேன் என்பதாக அவர் சொல்வார். 3வது, உங்களிடத்திலே இருக்கக்கூடிய எல்லாமே அழிந்துவிடும், ஆனால் அல்லாஹ்விடத்திலே இருக்கக்கூடியது எல்லாம் அழிந்து போகாது, நிரந்தரம் என்பதாக ஒரு வசனத்தை ஓதினார். அதன்படி நான் அமல் செய்தேன் என்பதாக அவர் சொல்வார். 4வதாக, அல்லாஹ் உங்களை எது சங்கைப்படுத்தும் என்பதாக சொல்கின்ற போது அதையும் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும். நிச்சயமாக உங்களை சங்கைப்படுத்துவதெல்லாம் அல்லாஹ்விடத்திலே தக்வா என்னும் சங்கைதான். 5வதாக, வாழ்க்கை முழுவதும் நான் பங்கு வைத்து கொடுத்து விட்டேன், ஆனால் பொறாமை என்ற வார்த்தையை நான் பங்கு வைத்து கொடுக்க மாட்டேன், அதன்படி நான் அமல் செய்தேன் என்பதாக அவர் சொல்வார். 6வது வசனம், இன்ன ஷைத்தான அதுவும் முபீன், நிச்சயமாக ஷைத்தான் தான் நமக்கெல்லாம் விரோதி. 7வதாக, உணவு எல்லாம் கொடுக்கப்படும், நாம் இங்கு இருக்கும்போது உணவு நமக்கு தேடி வரணும் என்பதாக ஆத்மா சொல்வார்கள். அதுவும் அதையும் அல்லாஹ் சொல்கின்றான், வமா மின் தாபத்தின் இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. இருந்த இடத்திலிருந்து அல்லாஹ் ரிஸ்க் அவர் கொடுத்து கொண்டே இருந்தான். 8வதாக, செய்யும் தொழிலே தெய்வம் என்பதாக சொல்வார்கள், நம்புகின்றார்கள். அதே போல ஒமைய தவக்கல் அலல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்புஹ்,
நம் படித்தவன், என்னை படித்து அவன் பாதுகாப்பான், அவன் போதுமானவன், அவன் எனக்கு எல்லாமே தருவான் என்பதாக அந்த வசனத்தின்படி அமல் செய்தேன். இந்த 8 வசனத்தையும் 30 வருஷத்தை நான் கற்றுக்கொண்டேன். உடனே இந்த உஸ்தாத் இந்த மாணவனை அப்படியே தூக்கி போய், நீ 8 படி அமல் செய்தால் உனக்கு 8 சொர்க்கம் என்பதாக அவர் சொல்லுகின்றார். அந்த அளவு கல்விமான்களை நாம் நேசிக்க வேண்டும். ஒவ்வொரு உலமாக்களை நாம் நேசிக்க வேண்டும். ஒவ்வொரு ஆலியும் எப்படி இருக்க வேண்டும் சொன்னால், யார் பணிவாழ்ந்து நடந்து கொண்டாரோ அவ்வாறு அவரை உயிரை கொடுப்பான். இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு என்று சொல்லிக்கொண்டு நான் விடைபெறுகின்றேன். அதாவது 2 சிங்கம் பேசி கொண்டலாம். ஒரு சிங்கம், நீ காட்டுக்கு போ, நான் நாட்டுக்கு போறேன். ஒரு வருடம் கழித்து 2 சஞ்சு காட்டுக்குள்ள இருக்கிற சிங்கம் மெலிந்து போய் வந்தது. நாட்டு சிங்கம், நான் லிஃப்டில் தான் வாழ்வேன், வெளியில யாராவது வந்தா அவனை நான் வேட்டையாடிடுவேன். இப்படிதான் அடுத்தவங்களே அக்கறை இல்லாமல் இருக்கும். இந்த நேரத்திலே அதாவது காட்டு சிங்கம் என்பது ஒரு ஆளி, நாட்டு சிங்கம் என்பது அவருடைய மனைவி மக்கள். நம்ம மட்டும் நல்லா சாப்பிட்டு நல்லா குழுகுழு இருந்தால் நம்ம மனைவி மக்களும் சாப்பிட வேண்டும். நாம் மட்டும் சாப்பிட்டா போதாது, நம்ம மனைவி மக்களும் சாப்பிட வேண்டும். ஆனால் நாம் நல்லா சாப்பிட்டு ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஹதியா 13,000 குடும்பம் எப்படி ஓட்ட முடியும் என்பதாக இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக நாமும் உலமாக்களை நாம் மதிக்க வேண்டும். அதுபோல் அமல் செய்யுங்கள் பாக்கியத்தை நம் அனைத்து புரிவானாக.